இப்போ வந்து கிறிஸ்டியன்ஸ் எல்லாருக்கும் தெரியும். இந்த 40 டேஸ் வந்து அ கொஞ்சம் பெருசாவே எல்லாரும் எடுக்குறாங்க. பட் எனக்கு பர்சனலி இதில என்ன ஃபீல் அப்டின்னா, எடுக்கிறது ஓகே தான். பட் இந்த ஒரு காட் கூட இருக்கணும் அப்டின்னு நெனைக்கிற அந்த 40 டேஸ் மட்டும் இல்லாம, ஜஸ்ட் எல்லா நாளுமே நம்ம அந்த மாரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும் அப்டின்னு நெனைக்கிறேன். ஸோ ஆ நம்ம பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஃபாதர், மதர், ஹஸ்பண்ட் அ நம்மள குட்டி வயசுலேருந்தே அன்பு செலுத்துன நெறைய பேர் நமக்கு லைஃப்ல வந்துட்டு போயிருப்பாங்க. ஸோ யாருமே நமக்காக வந்து உயிர குடுத்தது வந்து கண்டிப்பா இல்ல. ஸோ அந்த லவ் காட் மட்டும் தான். ஸோ வி ஆர் செலிப்ரேட்டிங் ஹிம். அதுக்காக தான். ஏன்னா நமக்காக உயிரையே குடுத்தாரு. ஸோ நமக்காக தான். ஸோ நம்ம பண்ண தப்பு எல்லாத்தையும் மன்னிச்சு அக்செப்ட் பண்ணி நமக்காக உயிரே குடுத்தாங்க. ஸோ எவ்ரி சிங்கிள் டே வி ஹேவ் டு செலிப்ரேட் ஹிம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அ இந்த டேஸ் மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளும் செலிப்ரேட் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம அத வந்து பெருசா நம்ம அத அந்த டேஸ வந்து ப்ரேயர்க்காக நம்ம ஒதுக்குறோம். பட் இது எல்லா நாளும் இருந்திருந்தா நம்மளுடைய லைஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்றேன். நானும் தப்பு பண்ணியிருக்கலாம். நீங்களும் பண்ணியிருக்கலாம். அ சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம நெறைய இப்பவுமே பண்ணிட்டுருக்கலாம். பட் இது எல்லாத்துலயும் நமக்கு ஒரு குற்ற மனசாட்சி இருக்கும்ல. ஸோ அப்படி உங்களுக்கு ஃபீல் வந்ததுன்னா ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் வந்து திரும்பி அத கன்டின்யூ பண்ணாம, மறுபடியும் அந்த தப்பு பண்ணாம, ஓகே காட் நம்மள லவ் பண்ணது மாரி வி ஹேவ் டு லவ் பீப்பிள்ஸ் அப்படின்னு ஒரு தாட்ல நம்ம இருந்தோம்னா, கண்டிப்பா நம்மளுடைய காட்லி லைஃப் ஐ மீன் ஒரு குட் பெர்சனா கண்டிப்பா வாழலாம் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த டேஸ் மட்டும் இல்லாம, ஒவ்வொரு டேஸும் காடோட லவ்வ வந்து நம்ம வந்து ஷேர் பண்றவங்களா, காடோட லவ்வ வந்து நம்மளுடைய மைண்ட்ல எப்பவுமே வச்சுக்கிறவங்களா இருக்கணும் அப்படின்னு நெனைக்கிறேன். இது ஒரு சின்ன தாட், என்னோட தாட். ஓகேவா?